வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போது 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 1.4 பயிற்சியில் 1ஆவதுல 3ஆவது கணக்கு பார்க்குறோம். y = x³ - 1. கிட்டத்தட்ட நம்ம முந்தின கணக்கு செஞ்ச போலையே தான் இந்த கணக்கு நம்ம செய்ய போகிறோம். அந்த கணக்கு செய்யும்போது என்ன செய்கிறோம், நம்ம y = ஃபஸ்ட்டு அட்டவணை போடுவோம். அதே போல் இங்கேயும் அட்டவணை போடுறோம். அட்டவணை போடும்போது என்னது, எக்ஸுக்கு எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா இங்கே -1, 1ன்னு கொடுத்தா 0, -1ன்னு கொடுத்தா -2, அடுத்து 2ன்னு கொடுத்தோம்னா இங்கே என்ன வருது, 8ல் 1 போச்சுன்னா 7, -2ன்னு கொடுத்தா -9. இப்போ அச்சு எழுதுவோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. எக்ஸ் அச்சு 1, 2, 3ன்னு எழுதிக்கோங்க. ஒய் அச்சுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 2 2 எழுதுகிறேன். 2, 4, 6, 8, 10. ஒய்ஹெச்சில் -2, -4, -6, -8, -10. ஓகேவா? சரி, இப்போ இங்கே எழுதும்போது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஃபஸ்ட்டு புள்ளி குறிக்கிறோம். 0 -1, 0 -1னா இந்த இடத்துல. அடுத்து 1 0, 1 0 அச்சில் வருது. அடுத்து -1 2, -1 -2, -1 -2, 2 7, 2 7, 2 7, -2 9, 9 எங்கே வரும், இந்த இடத்துல வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த புள்ளிகளை வச்சு நம்ம வரைய போகிறோம். அவ்வளோதான். இந்த பரவலை ஃபஸ்ட்டு கணக்கு நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்க கணக்குக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ஒய்ஹெச்சில் மட்டும் அது எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ முந்தின கணக்கில் பார்த்தோம்னா ஒரு அலகு மேல் நோக்கி போச்சு. இங்கே என்ன ஆகுது, ஒரு அலகு கீழ் நோக்கி வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. f(x) = கொடுத்துருக்க கணக்கு x³. அப்படின்னா நம்ம இந்த கணக்கு படி பார்த்தோம்னா என்னது, f(x) -1ன்னு அர்த்தம். -1ன்னா என்னது, f(x) வரைபடத்தில் எப்படி போகுது, வரைபடத்தில் ஓரலகு கீழ் நோக்கி நகர்வால் கிடைக்குது. கீழே கிடைக்குதா, கீழ் நோக்கி, கீழ் நோக்கி நகர்வால் கிடைப்பது ஆகும்.